ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் நெத்திலி கருவாடு குழம்பு செய்ய போகிறேன். தொக்கு மாதிரி முருங்காய் போட்டு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்து போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. அது நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் 2 வெங்காயம் வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை போட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கணும். அதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு லைட்டாக வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்குங்க. கருவாடு குழம்பு நான் முருங்காய் போட்டு செய்ய போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு குழம்புல. கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக பொன்னிறமாக ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி செய்கிற டைமில் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த ஸ்மெல் வரணும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு, அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி நான் வெட்டி சின்ன சின்னதாக பீஸ் வச்சுருக்கேன், அதுவும் போட்டுருங்க. ஒரு பச்சை மிளகா, பாதி பச்சை மிளகா போடுங்க, அதுவும் கிண்டி விட்டுருங்க. கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள் போடுங்க 1 ஸ்பூன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருவாடு குழம்புக்கு நீங்கள் புளி போடுவீங்க, நான் இது புளி இல்லாமல் செய்கிறேன். வீட்டு மிளகாத்தூள் இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு கொஞ்சம் கட்டியாக வர்றதுக்காக வீட்டு மிளகாத்தூள் போட்டால் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மசாலாலாம் கலந்து இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி விடணும். ஸ்லிம் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் விடும், கொஞ்சம் நல்லா வதங்கும். அதெல்லாம் சேர்ந்து வதங்கணும். நல்லா இந்த மாதிரி வதங்கும் போது ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி லைட்டாக போட்டு விட்ருங்க. ஏன்னா அந்த மசாலாலாம் ஸ்மெல்லாம் போகணும். அந்த மசாலா, அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வேகணும். நல்லா சிம்லேயே வைங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் மேலே விடணும். எல்லாம் பாருங்கள், தக்காளி வெங்காயம் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கணும். அந்த டைமில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. நல்லா கலந்து விடுங்க. விட்டதுக்கப்புறம் நான் முருங்காய் சின்ன சின்னதாக பீஸ் போட்டு வச்சுருக்கேன். முருங்காய் போடலாம். இப்போ முருங்காய் போட்டு நல்லா வேகணும். கொஞ்சம் முருங்காய் பாருங்கள், முருங்காய் போட்டுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முருங்காய் போடலாம். இதுலேயே உருளைக்கிழங்கும் போடலாம், நல்லாயிருக்கும். நான் முருங்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன். கருவாடு குழம்பு முருங்காய் நல்லாயிருக்கும். அதை அப்படியே மூடி வச்சுருங்க. முருங்காய் நல்லா வெந்து வரணும். அதுக்குள்ளே நம்ம அந்த காஞ்ச நெத்திலி இருக்கு இல்லையா, அதை ஒடிச்சு வச்சு நான் க்ளீன் பண்ணி வச்சிட போகிறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வேகும் போது நம்ம கருவாடு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிடணும். கலந்து கலந்து விடுங்க. அது அப்படியே விட்டுறாதீங்க, தீ பிடிச்சிரும். கீழே அடி பிடிச்சின்னா ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நம்ம கருவாடு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தனியாக போட்டுருங்க. இந்த மாதிரி ட்ரையாக தண்ணி இவ்வளோ தான் இருக்கணும். நிறைய இருந்தாலும் நல்லா இருக்காது. நிறைய உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். நான் தேங்காய் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா தேங்காய் கூட ஆட் பண்ணி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். நான் சும்மா அந்த தொக்கு மாதிரி வச்சுருக்கேன். பாருங்க, அவ்வளோதான். லைட்டாக ஏன்னா இப்போ நம்ம கருவாடு போடும்போது கிண்டெல்லாம் கூடாது. ஏன்னா கருவாடெல்லாம் இதாகிடும், உடஞ்சிரும். அவ்வளோதான். ஸ்லோ வச்சு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வேக மட்டும் பார்த்துட்டு 5 நிமிஷம் வெந்துருச்சான்னு பார்த்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த முருங்காய் கிரங்காய் அந்த கலந்து எல்லாம் கலந்துருச்சு. பாருங்கள், லைட்டாக அது எப்படி முள்ளமாக கிண்டி விடணும். அதுக்குன்னு சொல்லி ரொம்ப கிண்டினா நல்லா இருக்காது. இந்த ரசத்துக்கெல்லாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கு தொட்டுக்க மாதிரி கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் நீங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு குழம்பு வேணும்னா தேங்காய் போட்டு கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்லாங்க. இந்த மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம். தேங்காய் போட்டு குழம்பு கூட வச்சு கூட போடலாங்க.
சூப்பரா இருக்கும். செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.